கிரிக்கெட் ஒரு ஜென்டில்மேன் கேம்னு சொல்லுவாங்க. இங்கிலாந்துல லார்ட்ஸ் மைதானத்துல நடைபெற்ற தேர்ட் டெஸ்ட்ல இங்கிலாந்து வீரர்களும் இந்திய வீரர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைத்தவர்கள் இல்லை என்ற மாதிரி தான் கடைசி வரைக்கும் தங்களுடைய விடாமுயற்சியால தோல்வியை ஒப்புக்கொள்ளாத ஒரு நிலையில தான் ரெண்டு பேருமே வெற்றியை தேடி நகர்ந்தார்கள். ஆனா இறுதி நேரத்துல இந்திய அணி தோல்வியுற்றது. ஆனாலும் இங்கிலாந்தினுடைய வெற்றி நேரம் கொஞ்சம் கூட நீடிக்கல. அதற்குள்ளார வந்து ஜடேஜாவையும் சிராஜையும் கைக்குலுக்கி கட்டி அணைத்துக் கொண்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர்களுடைய போராட்ட குணம் அவங்களுக்கே பிடிச்சு போச்சு. என்னடா இப்படி போராடுறீங்கன்னு சொல்லிட்டு. ஒருவேளை இங்கிலாந்து அணி ஜெயிச்சிருந்தாலும் ஒரே ஸ்பெல்ல ஒருத்தனால எப்படிடா 11 ஓவர் போட முடியும்? இதெல்லாம் ஜீரணிக்கவே முடியாது. ஸ்டோக்ஸ் அவர்கள் ஒரே ஸ்பெல்ல 11 ஓவர் போட்டாரு. இப்படிப்பட்ட வெறிகொண்ட ஒரு கேப்டன், அதுவும் இல்லாம அந்த டீம்ல இருக்கக்கூடிய அத்தனை வீரர்களுமே தொடர்ந்து போராடினார்கள். அந்த இடத்துல தோல்வி உற்றிருந்தாலும் இங்கிலாந்து அணி கண்டிப்பா இந்திய வீரர்களும் இங்கிலாந்து வீரர்களை ஒவ்வொருவரையும் பாராட்டி இருப்பார்கள். இதுதான் ஜென்டில்மேன் கேம்னு சொல்றது. அப்படி அந்த போட்டியில என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு முழுமையாக இந்த தொகுப்புல பார்ப்போம். இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் ஆண்டர்சன் டெண்டுல்கர் டிராபி 5 போட்டி கொண்ட ஒரு தொடர் டெஸ்ட் போட்டியாக நடைபெறுகின்றது. முதல் போட்டியில இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றது. இரண்டாவது போட்டியில 336 ரன்கள் வித்தியாசத்துல இந்திய அணி வெற்றி பெற்றது. மூன்றாவது போட்டியில வெறும் 22 ரன்கள் வித்தியாசத்துல இங்கிலாந்து அணி மீண்டும் வெற்றி பெற்றது. இதன் மூலமாக 2-1 என்ற கணக்குல இங்கிலாந்து அணி தற்பொழுது முன்னிலையில் உள்ளது. ஆனா இந்த போட்டியினுடைய வெற்றி யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. இங்கிலாந்தே வெற்றி பெற்றிருந்தாலும் சரி, இந்தியாவே வெற்றி பெற்றிருந்தாலும் சரி. ஏன்னா ஈக்குவலாக ரெண்டு பேருமே போராடினார்கள். அதுலயும் முக்கியமா சொல்ல போனா இந்தியா பக்கமா 4 விக்கெட்டுகளை 4வது நாள் ஆட்டத்தில் இழந்த பிறகு கூட 135 ரன்கள் மட்டும்தான் அடிக்க வேண்டும். ஆனா இங்கிலாந்திற்கு 6 விக்கெட்டுகளை மட்டும்தான் எடுக்க வேண்டும். நேற்றைய அதாவது 4வது நாள் ஆட்ட நேர முடிவிலேயே அவர்களுடைய முன்னாள் வீரர்கள், கிரிக்கெட் வல்லுநர்கள் என்ன சொன்னாங்கன்னா, கண்டிப்பா இங்கிலாந்து வீரர்கள் 1 மணி நேரத்துல இந்தியாவோட ஆட்டத்தை க்ளோஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பேட்டிங்கா இருக்கக்கூடிய அத்தனை வீரர்களையுமே அந்த 4 விக்கெட்டுகளையுமே 1 மணி நேரத்துல எடுத்துருக்காங்க. இங்க ஆல்ரவுண்டர் போலர் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஆகையினால இவங்களோட விக்கெட்டை 1 மணி நேரத்துல எடுக்கக்கூடிய திறமை இங்கிலாந்து கிட்ட இருக்குது. அதுவும் இல்லாம ஸ்டோக்ஸ் அவர்கள் போட்டி முடிந்த உடனே பேட்டியில என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்க 2019 உலக கோப்பை வெல்வதற்கு ஒரு பக்கம் ஆர்ச்சரனுடைய போலிங் வருகை எங்களுக்கு ரொம்ப ஆதாயமாக இருந்தது. அதே நிலைமைதான் தற்பொழுதும். எப்படி 4வது நாள் ஆட்டத்துல கார்ஸ் அவர்கள் சிறப்பாக வீசி விக்கெட்டுகளை எடுத்திருந்தாலும் அடுத்த நாள் தொடக்கத்துல நாங்க இந்த இடத்துல ஆர்ச்சர் கிட்ட கொடுக்க தான் முடிவு செய்ய வேண்டும். அவர் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையை தற்பொழுது காப்பாத்தி விட்டு ஒரு பக்கம் ரிஷப் பண்டினுடைய விக்கெட்டையும் எடுத்திருக்கிறார். அதே மாதிரி முதல் இன்னிங்ஸ்ல ரிஷப் பண்டினுடைய விக்கெட்டை ரன் அவுட் எடுத்திருப்பார்ல ஸ்டோக்ஸ். இதுதான் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை என்று கில் அவர்களும் தன்னுடைய போட்டி முடிந்த உடனே பேட்டியில வெளிப்படுத்தியிருந்தாரு. தோல்விக்கு முழுமையான காரணம் அது மட்டுமே சொல்லிட்டு அவர் மேல பழிய போட்டிருக்காரு. அது பழியும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் 100 ரன்களோ 80 ரன்களோ அதிகமா அடிச்சிருந்தா இப்ப நிலைமையே மாறி போயிருக்கும். இங்கிலாந்துக்கு ஒரு நம்பிக்கையே இருந்திருக்காது. முதல் இன்னிங்ஸ்லயும் 387 ரன்கள் இங்கிலாந்து அணி, முதல் இன்னிங்ஸ்ல இந்திய அணியும் 387 சமநிலையில் இருந்தார்கள். முன்னிலையில் 1 ரன் கூட கிடையாது. இந்த நேரத்துல ரிஷப் பண்ட் அவர்கள் KL ராகுல் சதமடிக்க வேண்டும் என்ற எண்ணத்துல அந்த ரன் அவுட் ஓடினார்ல, அது கூட தப்பு இல்ல. ஆனா இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்க்காத நேரத்துல பென் ஸ்டோக்ஸ் அவர்கள் அப்பதான் ஓவரை முடிச்சிட்டு ஃபீல்டிங்கே போறாரு. அதற்குள்ளார வேகமாக போயிட்டு பந்தை எடுத்து திரும்பி பேட்ஸ்மேன் ஓடுகிற நேரத்துல பேட்ஸ்மேன் எந்த பக்கம் ஓடுறாரோ அந்த இடத்துல பார்த்து த்ரோ அடிச்சு விக்கெட்டை எடுத்திருந்தாரு. இதுதான் மிகப்பெரிய ஒரு ஆதாயமாக ஸ்டோக்ஸ் அவர்களும் குறிப்பிட்டிருந்தாரு, கில் அவர்களும் குறிப்பிட்டிருந்தாரு. ஏன்னா ஆட்டத்தினுடைய போக்கையை மாற்றக்கூடிய திறமை இந்த இடத்துல ரிஷப் பண்ட்டுக்கு தான் முழுமையாக இருக்கிறது. ஏன் ரிஷப் பண்ட்டை மட்டும் இந்த இடத்துல கார்னர் பண்றாங்கன்னா, 192 ரன்களை அடித்து 2வது இன்னிங்ஸ்ல இந்த இடத்துல இந்திய அணி 193 ரன்கள் அடித்தால் என்ற வெற்றி இலக்குடன் களம் இறங்கியது 4வது நாள் ஆட்ட நேர முடிவில் 1 மணி நேரம் மீதம் இருக்கும் நேரத்துல. அந்த நேரத்துல ஜெய்ஸ்வால் அவர்கள் 0 ரன்களையும், கருண் நாயர் அவர்கள் 14 ரன்களையும், சுப்மன் கில் அவர்கள் 6 ரன்களிலும், ஆகாஷ்தீப் நைட் பேட்ஸ்மேனாக வந்து 0 ரன்லையும் அவுட் ஆயிட்டு வெளியே போயிட்டாங்க. இந்த 4 விக்கெட் விழுந்த உடனே தன்னம்பிக்கை இழந்து போச்சானா? கண்டிப்பா இழந்து போகல. இந்த இடத்துல ஏன் சுப்மன் கில்லும் ஸ்டோக்ஸ் அவர்களும் ரிஷப் பண்டை அந்த ரன் அவுட் பண்ணதுதான் இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு ஆதாயம். இதுதான் திருப்பு முனையாக அமைந்து விட்டதுன்னு சொல்றாங்கன்னா, 5ஆம் நாள் ஆட்ட நேர முடிவுல பேட்டிங்க்கு ஏதுவாக லார்ட்ஸ் மைதானம் இருக்குமானா கண்டிப்பா இருக்காதுன்னு சொல்லிட்டு ரெண்டு டீமுக்குமே தெரிஞ்சு போச்சு. ஆகையனாலதான் நம்மளுடைய அணி கூட இந்த இடத்துல 20 விக்கெட்டை முழுமையா எடுத்திருந்தாங்க. மொத்தமாக இந்தியாவும் இங்கிலாந்து சேர்ந்து 40 விக்கெட்டுகளை எடுத்திருந்தார்கள். இந்த 40 விக்கெட்ல கிட்டத்தட்ட 15 விக்கெட் போல்டு. கிட்டத்தட்ட 2000க்கு அப்புறம் தற்பொழுதுதான் இந்த நிகழ்ச்சியே நடக்குது.
15 விக்கெட் போல்டா. இதுல 12 விக்கெட் இந்தியா மட்டுமே எடுத்திருக்கிறது. ஏன்னா அவங்க தரப்புல இருந்து ஒரு பக்கம் ரிஷப் பண்ட் எடுத்திருந்தாங்க, இன்னொரு வீரர் எடுத்திருந்தாங்க, வேற யாரையும் எடுக்கல. அப்படி இருக்கும் பொழுது ரன் அவுட் வேற ஒன்னு நடந்துருச்சு. சோ இதனால இந்தியாவினுடைய பங்கு தான் இதுல அதிகமாக இருக்கிறது. இதற்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கா இந்தியா ஆடும் பொழுது, வெஸ்ட் இண்டீஸ் இன்னொரு அணி ஆடும் பொழுது இந்த மாதிரி நேரத்தில் தான் நடைபெற்றிருக்கிறது. அதுவும் 13 விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காங்க போல்டா. ஆனா தற்பொழுதுதான் 15 விக்கெட்டுகளும் போல்டாக எடுத்திருக்கிறார்கள் லார்ட்ஸ் மைதானத்துல. 58க்கு 4 விக்கெட்னு 4வது நாள் ஆட்ட நேரம் முடிஞ்சு போச்சு. சரி, அடுத்த நாள்ல 6 விக்கெட் தானடா எடுக்கணும் இங்கிலாந்து அணி. இன்னொரு பக்கம் இந்தியா பார்த்தா 135 தான் எடுக்கணும். ரெண்டு பார்ட்னர்ஷிப் 50 அடிச்சிருந்தா போதும், கண்டிப்பா இந்திய அணி வென்றிருக்கும் சொல்லிட்டு சுப்மன் கில்லும் சொல்லி இருந்தார். ஆனா இந்த இடத்துல எந்த இடத்துலயுமே 50 பார்ட்னர்ஷிப் அமையவே இல்லை. KL ராகுல் 39 ரன்கள் அடிச்சிருந்தாரு, வாஷிங்டன் சுந்தர் 0 ரன், ரிஷப் பண்ட் அவர்கள் 9 ரன். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஜாஃப்ரா ஆர்ச்சர் தான் ரிஷப் பண்டினுடைய போல்டை எடுத்தாரு. இதுதான் திருப்பு முனையாக பார்க்கப்பட்டது. அவருடைய இயல்பான ஆட்டத்திலேயே அவர் ஆட விட்டுருக்கலாம்னு சொல்லிட்டு ரவி சாஸ்திரி ரிஷப் பண்ட் பேட்டிங் வரும்பொழுதே, அதாவது ஆட்டத்தை தொடங்கும் போதே சொல்லி இருந்தாரு. ஆனா சுப்மன் கில்லும் கம்பீரும் அவங்க கிட்ட ஏதோ ஆலோசனை கொடுக்குறாங்க. இதுதான் ரவி சாஸ்திரி கமெண்ட்ரேட்டா உட்காந்துக்கிட்டு என்ன சொல்லி இருந்தாருன்னா, அவர்கிட்ட எதுவுமே பேசாதீங்க, அவருக்கு இந்த நிலைமை என்னன்னு தெரியும், இந்தியா எந்த நிலைமையில இருக்குது, என்ன பண்ண போறாங்கன்றது அத்தனையுமே தெரியும், அவரா அந்த நிலைமையை பார்த்து விளையாடுவாரு, நீங்க எதுவும் அவருக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டாம், அவர் துணை கேப்டனாக அவருடைய பொறுப்பை உணர்ந்து அவர் ஆடுவாருன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லி இருந்தாரு. ஆனா அவருடைய இயல்பான ஆட்டத்திலிருந்து கடந்து அவருடைய போக்கையே மாற்றி அந்த இடத்துல எப்படி விளையாடனே தெரியாம குழப்ப நிலையில தான் அவர் போல்ட் ஆயிட்டு போயிருக்கிறாரு. ஆனா ஆர்ச்சருடைய பந்தும் இந்த இடத்துல மிக வேகமாக வந்திருக்கிறது. ஆர்ச்சர் மேல வைக்கப்பட்ட நம்பிக்கையை ஸ்டோக்ஸ் அவர்கள் தான் வச்சாரு. அந்த நம்பிக்கையை இந்த இடத்துல காப்பாத்தி கொடுத்திருக்கிறாரு தான் சொல்ல முடியும். 82க்கு 7 விக்கெட் விழுந்தாச்சு. 3 விக்கெட் மட்டும் தான் தேவை இங்கிலாந்து வெற்றி பெற. ஆனா நமக்கு 111 ரன்கள் தேவை. களத்துல ஜடேஜா இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் போலர் சென் மட்டும் தான் இருக்கிறாங்க. நிதிஷ்குமார் ரெட்டியும் ஒரு தரப்புல அவுட் ஆயிட்டு போயிட்டே இருக்கிறாரு. இப்ப சிராஜும் பும்ரா மட்டும் தான் இருக்கிறாங்க. இந்த நேரத்துல இவர்களை வைத்து, ஏன்னா முதல் 2 டெஸ்ட் போட்டியில இந்த லோவர் ஆர்டர்ல இருக்கக்கூடியவர்கள் எதுவுமே பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே விமர்சனம் செஞ்சிருந்தாங்க. ஆனா அந்த ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல அந்த லார்ட்ஸ் மைதானத்துல, அவ்வளவு கிரௌடும் ஒரு பக்கம் கை தட்டுவாங்க, இல்ல ஒரு கிரௌட்ல வந்து ஒரு சவுண்ட் கொடுப்பாங்க. ஆனா தற்பொழுது இந்தியா கிரவுண்ட்ல எப்படி நீங்க பாப்பீங்களோ, தோனின்னு கத்தக்கூடிய சவுண்டு, அதுக்கப்புறமா இந்த இடத்துல பும்ரான்னு கத்தக்கூடிய சவுண்டு, இந்தியான்னு கத்தக்கூடிய சவுண்டு, டிஎஸ்பின்னு கத்தக்கூடிய சவுண்டு, இதெல்லாம் கோஷமாக எழுந்திருக்கிறது. ஏன்னா இங்கிலாந்து ரசிகர்கள் இங்கிலாந்து வீரர்களை ஆக்ரோஷப்படுத்துறாங்க, உற்சாகப்படுத்துறாங்க, அதெல்லாம் சரிதான். அது கைத்தட்டுற மூலமாகவோ ஒவ்வொரு பந்துக்குமோ எப்படியோ பால் போடுற விதத்துல கை தட்டுறாங்க, என்னமோ பண்றாங்க. ஆனா இந்தியா தரப்புல பும்ராவுக்கு உற்சாகத்தை கொடுக்குறாங்க. ஒரு பந்து டாட் வச்சா போதும், உடனே உற்சாகம். ஒரு பந்து டாட் வச்சா டிஎஸ்பி வச்சா போதும், அதுக்கும் உற்சாகம். இப்படி ஒற்றுமையை காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். எப்படியாவது வென்று தீரவே வேண்டும். ஏன்னா இலக்கு ஒண்ணு அதிகமாலாம் கிடையாது. கடைசி நேரத்துல 22 ரன் வித்தியாசத்துல மட்டும்தான் தோல்வி அடைஞ்சிருக்கிறோம். இப்படி ஆக்ரோஷத்தையும் உற்சாகத்தையும் எழுப்பிக் கொண்டே இருந்த இந்திய ரசிகர்கள் அதற்கு ஏற்றார் போல்தான் ஜடேஜா அவர்களும் இந்த இடத்துல ஒவ்வொரு ஆட்டக்காரர்களையும் தன்னுடைய 4வது பந்துல சிங்கிள் அடிச்சுட்டு 2 பந்து மட்டும்தான் கொடுத்தாரு. அவங்க 2 பந்துகளாக ஆட 54 பந்துல 5 ரன் மட்டும் தான் எடுத்து புல் ஷாட் ஆட வேண்டாம்னு சொல்லிட்டு எதிரில் இருந்து ஜடேஜா அவர்கள் சொல்லியும் மீறியும் அதை ஆடிட்டாரு. அவருடைய வீக்னஸை புரிஞ்சுக்கிட்டு ஸ்டோக்ஸ் அவர்களும் திட்டத்தை வகுத்த திட்டத்துல அவரும் மாட்டிக்கிட்டாரு. ஆனா சிராஜ் சரியாக தான் விளையாடினார், அவர் மேல எந்த குறையுமே கிடையாது. ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கும் டிராவிட் விளையாடினார் போல அத்தனை பால்களையுமே விளையாடி இருந்தாரு. அனில் கும்ப்ளே அவர்களும் என்ன சொல்லி இருந்தாருன்னா, 1999ல சென்னையில பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கக்கூடிய போட்டியில கடைசி நேரத்துல இந்தியா தோல்வியுற்றது. இதே ஸ்டம்ப்ல போயிட்டு பால் ஸ்ட்ரோக் வச்ச பிறகு நேரா ஸ்டிக் அடிச்சது. இதுல அந்த கில்லி விழுந்த உடனே வெற்றி உறுதியாகிவிட்டது பாகிஸ்தானுக்கு. அதே நிலைமைதான் இன்றும் நடந்திருக்கிறது. உங்களுடைய போராட்டம் சரியாக இருந்தது, உங்களுடைய போராட்டத்தை பார்த்து எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது சொல்லிட்டு அனில் கும்ப்ளே அவர்களும், இன்னொரு பக்கம் சச்சின் அவர்களும் என்ன சொல்லியிருந்தாருன்னா, உங்களுடைய போராட்ட குணம் இந்த இடத்துல வீண் போகல, தோல்வி அடைந்தாலும் வெற்றி தான், அவர்களுக்கு வெற்றி வாழ்த்துக்கள், அதாவது இங்கிலாந்துக்கு வெற்றி வாழ்த்துக்கள் சொல்லிட்டு சச்சின் அவர்களும் தன்னுடைய போஸ்ட் மூலமாக வெளிப்படுத்தி இருந்தார். அந்த வகையில இந்திய அணி 170க்கு ஆல் அவுட் ஆகிவிட்டது. கடைசி நேரத்துல சிராஜ் ஸ்ட்ரோக் வைப்பாரு, அந்த ஸ்ட்ரோக் வச்ச பால் உருண்டு போயிட்டு ஸ்டம்ப் மேல பட்டு கில்லி எகிரி விழுந்துடும். உடனே உடஞ்சு போயிட்டு 2 பேருமே உட்கார்ந்துருவாங்க. அதாவது ஜடேஜா உட்காராரோ இல்லையோ, சிராஜ் அவர்கள் ஏமாந்துட்டாருன்னு தான் சொல்ல முடியும். களத்துல மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி, பாலுக்கு பால் அதிர்ச்சி தான். ஏன்னு கேட்டா இந்திய ரசிகர்கள் கிட்டத்தட்ட அந்த ஹாட் ஸ்டார்ல 55 கோடி பேர், கிட்டத்தட்ட 57 கோடி பேர் பார்த்திருக்காங்க. 57 கோடி பேர்ல எவ்வளவு கோடிக்கணக்கான பேர் இந்திய ரசிகர்கள் தான். அவ்வளவு ஆர்வம் கிரிக்கெட் மீது. எப்படியாச்சும் இங்கிலாந்துல நாம ஜெயிச்சிடணும், லார்ட்ஸ்ல நாம ஜெயிச்சிடணும், மிகப்பெரிய ஒரு வெற்றியை நாம பார்த்துடணும், 2-1 வந்துட்டா நம்பிக்கை வந்து அடுத்த டெஸ்ட் போட்டியில கூட வெற்றி பெற
கூடிய ஒரு தெம்பு நமக்கு கிடைச்சிடும். இதன் மூலமாக நம்ம சீரிஸே வெல்லக்கூடிய தருணம் கூட அமைந்துரும் சொல்லிட்டு தான் அந்த போட்டி எல்லாருமே உற்சாகமா பார்த்தாங்க. ஆனா கடைசி நேரம் வரைக்கும் வெற்றி நமக்கு தான் என்ற ஒரு உத்வேகம் இருந்தது. ராகுல் இருக்கிற வரைக்கும் ராகுல் மேலதான் நம்பிக்கை இருந்தது. ஆனா ஜடேஜா உள்ள இருந்தப்ப கூட அவர் மேல நம்ம எந்த ஒரு நம்பிக்கையுமே வைக்கல. அதாவது கூட்டத்துல அவர் ஒரு 50யோ ஏதோ ஒன்னு அடிச்சாருன்னா 7வது 8வது பிளேஸ்ல இறங்கி நாம அவரை கண்டுக்கிறது இல்ல. ஆனா இந்த நேரத்துல பாருங்களேன், 10 பேர் சேர்ந்து ஒருத்தனை தூக்கலாம், இல்ல 5 பேர் சேர்ந்து ஒருத்தனை தூக்கலாம். ஆனா 10 பேர் விழுந்துட்ட பிறகு ஒருத்த மட்டும் நின்று தனியா களத்துல போராடி போர்க்குணத்தை வெளிப்படுத்தி அந்த இடத்துல இந்தியா வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு இலக்குடன் ஆடி வந்தார். ஒவ்வொரு பாலும் அவ்வளவு துடிப்புடன் ஆடி வந்தார். பார்த்து ஆடினாரு. செதுக்குனா போல தான் செதுக்குனாரு. ஏன்னா ஸ்டோக்ஸ் அவர்கள் 2019 ஆஷஸ் டெஸ்ட்ல ஆஸ்திரேலியாவிற்கு எதிராக ஒரே ஆளா இருந்து கொண்டு ஒரு துணையை வைத்துக் கொண்டு 200 ரன்னுக்கு மேலாக அடிச்சுட்டு வெற்றியை பறித்து கொண்டு போனார். அது வந்தா வரட்டும் போனா மசுருன்ற மாதிரி ஓங்கி அடிச்சுட்டு ஆடி இருந்தாரு. ஆனா ஜடேஜா அவர்கள் அப்படி ஆடல. நிதான ஆட்டத்தை கடைபிடிச்சு ஒரு பக்கம் இந்த ரன்னை இப்படிதாண்டா ஆடணும். ஏன்னா ஃபீல்டரை எல்லாருமே தூக்கி வெளியே போட்டுட்டாரு. ஜடேஜாக்கு தூக்கி அடிச்சா நீ அவுட் ஆயிடுவன்ற ஒரு நிலைமை இருக்கிறது. சிங்கல்ல உன்னால ஓட முடியாது. இவரையும் அதிகமான பந்துகளை விளையாட வைக்க முடியாது. பும்ராவையும் சரி சிராஜையும் சரி. அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரத்துல நம்ம தூக்கியும் அடிக்க முடியல, சிங்கிளும் ஆட முடியல. 4வது பந்துல ஒரு சிங்கிள் அடிச்சு ஒரு ஓவருக்கு ஒரு சிங்கிள் அடிச்சா இன்னும் 10-15 ஓவர்ல நியூ பால் போட்டுருவோம். அப்ப என்னடா பண்றது? ஏன்னா நியூ பால்ல ஆர்ச்சர் வந்துருவாங்க, ஸ்டோக்ஸ் வந்துருவாங்க. ஸ்டோக்ஸ் வேற 11 ஓவர் ஒரே ஸ்பெல்ல வீசிட்டு போறாரு. ஆர்ச்சரையும் திரும்ப அழைக்கிறாரு, கார்ஸையும் திரும்ப அழைக்கிறாரு. கை உடைஞ்சு போயிட்டு கூட பஷீர் அவர்கள் சிறப்பாக பந்து வீசுறாரு. கடைசி விக்கெட்டை எடுத்தது பஷீர் தான். இப்படிப்பட்ட நிலைமையில ஒவ்வொரு வீரர்களும் அந்த பக்கமும் சிறப்பா செயல்படுறாங்க. இந்த பக்கம் இருக்கக்கூடிய பும்ராவும் சிராஜும் சரியான கம்பெனியை கொடுக்குறாங்க ஜடேஜா அவர்களுக்கு. ஜடேஜா பேசவே இல்லை. கடைசி வரைக்கும் களத்துல எதிரில் ஸ்ட்ரைக்ல 4வது பந்துல சிங்கிளை கொடுத்துட்டு 2 பால் நீங்க தான் ஆடி ஆகணும். இப்படி 2 பாலா ஆடி தரமான ஒரு பேட்டிங் ஆயிட்டாங்க. அந்த நேரத்தில் டிராவிட் மாதிரி. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில பும்ரா மேல நம்பிக்கை வந்த பிறகுதான் 3 பாலா கொடுக்க ஆரம்பிச்சாரு. அந்த 3 பால் கொடுத்த பாவம் தான் பவுன்ஸ் பாலா வச்சு அவர் அடிக்க தூண்டி ஒரு பக்கம் ஸ்டோக்ஸ் அவர்கள் விக்கெட்டை எடுத்துட்டாருன்னு சொல்ல முடியும். களத்துல எவ்வளவோ சண்டைகள் விவாதங்கள் என நிறைய நடந்துச்சு. 4வது நாள் 3வது நாள் ஆட்ட நேர முடிவு. ஏன் இந்த நேரத்துக்கு கூட ஒரு ரன் அவுட்ல வந்து 2 ரன், அதாவது ரன் ஓடும்போது ஜடேஜாவுக்கும் கார்ஸ்க்கும் வாக்குவாதம் நடந்தது. நீங்க ஒரு பிஹேவியர், அதாவது ஒரு மனுஷனா நடந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கார்ஸ் அவர்களும் சொல்லியிருந்தாரு. ஆனா தெரியாம தான் ஓடி வந்தாரு ஜடேஜா அவர்களும். அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி நீங்க ரிஷப் பண்ட் ராகுல் ஓடும் போதே இந்த மாதிரி பண்ணீங்க, அப்பவே எனக்கு கோபம் இருந்தது, இப்பவும் கோபத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு மோதிக்க போனாரு. ஆனா ஸ்டோக்ஸ் அவர்கள் இடையில புகுந்து ஒரு பக்கம் சமாதானப்படுத்தி 2 பேருமே சமாதானப்படுத்திட்டு கடைசி நேரத்துல இந்த வெற்றியை கொண்டாடுற அளவுக்கு கூட அவங்களுக்கு ரொம்ப நேரம் கொடுக்கல. ஏன்னா இவர்களுடைய போராட்டம் அப்படி இருந்தது. வந்து 2 பேரையும் கட்டி அணைச்சுக்கிட்டு ஜோ ரூட் அவர்கள் ரொம்ப நேரம் சிராஜை தேத்தினாரு. அதே மாதிரி ஸ்டோக்ஸ் அவர்கள் 2 பேரையும் கை கொடுத்துட்டு ஒரு பக்கம் கட்டி அணைச்சுக்கிட்டாரு ஜடேஜாவை. ஏன்னா அந்த கடைசி நேரத்துல போராடுறது எவ்வளவு கஷ்டம்ன்றது ஸ்டோக்ஸ் அவர்களுக்கு ஆல்ரெடி தெரியும். 2019 அவர் போராடினது கூட ஜடேஜா அவர்கள் போராடிட்டாங்களா நினைக்க கூடாது. 2 பேருமே ஈக்குவலா தான் போராடினாங்க. என்ன ஸ்டோக்ஸ் அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார், ஜடேஜா அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார். தோல்வியாக இருந்தாலும் வெற்றிக்காக இவ்வளவு தூரம் ஓடியதே மிகப்பெரிய ஒரு வெற்றி தான்ற மாதிரி. ஏன்னா 10 வீரர்கள் ஏமாற்றம் அடைந்து விட்டார்கள். ஒரு பக்கம் இந்தியாவையே ஏமாற்றி விட்டார்கள் சொல்லலாம். இவ்வளவு 193 தான் அடிக்கணும். 2 பார்ட்னர்ஷிப் 50 அடிச்சிருந்தா இன்னைக்கு இந்தியாவுக்கு வெற்றி கிடைச்சிருக்கும். சோ அந்த வகையில் 2-1 என்ற கணக்குல இங்கிலாந்து முன்னிலையில் இருக்கிறது. தற்பொழுது இந்தியா இந்த இடத்துல ஒரு போட்டியை வென்றால் மட்டும்தான் 2-2 என்ற கணக்கில் வரும். அப்படி இல்ல ஒரு போட்டியில வென்று ஒரு போட்டியில தோல்வி அடைந்தால் கூட சீரிஸை இழக்கிற நிலைமை வரும். இதனால WTC அந்த புள்ளி பட்டியல கூட நாம இந்த இடத்துல பங்களாதேஷ் கூட இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆஸ்திரேலியாவும் இலங்கையும் முன்னிலை வகிக்கிறார்கள். வெஸ்ட் இண்டீஸும் பங்களாதேஷும் இந்தியா பின்னிலையில் இருக்கிறார்கள். இந்த மாற்றம் நிகழ வேண்டும் என்றால் அடுத்துல நடக்கக்கூடிய போட்டியில இந்தியா இங்கிலாந்தை வீழ்த்த வேண்டும். அது நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.